பெரிய பெரிய ஜீனியஸ் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணதுல நம்ம முடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம மூளை வேலை செய்யறதை விட நம்ம தூங்கும்போது தான் அதிகமாக வேலை செய்யும்னு சொல்றாங்க. என்ன சொல்ல வரீங்க? இப்போ உதாரணத்துக்கு நீ சுயநினைவோட இருக்கும்போது ஒரு பில்டிங்கை டிசைன் பண்றேன்னா அது நல்லாவே பண்ணுவேன். ஆனா அதே டிசைன் உன் கற்பனையில இருக்கும்போது இன்னும் நல்லா இருந்திருக்கும் இல்லையா? ஆமா, நீங்க சொல்றது நல்லாவே புரியுது. ஏன்னா மனிதனோட இயல்பே அதுதான். இப்போ கனவுல நம்ம மூளை வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஒரு டிசைனை உருவாக்கி அதால வெளி உலகத்துல உலாவ விடவும் செய்ய முடியும். இதெல்லாம் நம்ம உள்ளுணர்வுக்கு தெரியாமலேயே மூளை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா திடீர்னு அந்த டிசைன் ஸ்பார்க் அடிச்ச மாதிரி நம்மளை எழுப்பி உட்கார வைக்கும். எப்படின்னா நீ அப்படி ஒரு டிசைனை உருவாக்கணும். அதுக்காக தான் நீங்க வர சொன்னது. நீ ஒரு கனவு உலகம் அமைக்கணும். நாங்க டார்கெட்டை அதுக்குள்ள கொண்டு வருவோம். அந்த டார்கெட் அங்க உள்ளுணர்வை வச்சு விளையாடும். அதெல்லாம் சரி, அந்த டார்கெட் நான் கொடுக்குற டிசைனை எப்படி உண்மைன்னு நம்பும்? கனவுல இருக்கும்போது நடக்கிறதெல்லாம் அவங்களுக்கு நிஜம் மாதிரி தான் தோணும். திடீர்னு முழிப்பு வரும்போது தான் ஓ கனவுல ஏதோ நடந்திருக்குன்னு தெரியும். ஒன்று நான் உனக்கு கேட்கவா? உனக்கு என்னைக்காவது ஒரு கனவோட ஆரம்பம் ஞாபகத்துக்கு வந்திருக்கா? என்னைக்குமே ஒரு கனவோட நடுப்பகுதி தான் ஞாபகத்துக்கு வரும். அதுவும் சரிதான். இப்போ இதை எப்படி முடிக்கிறது? இப்போ நம்ம இங்க வந்திருக்கிறது, இப்போ நீ இந்த இடத்துக்கு எப்படி வந்திருக்கேன்னு தெரியுமா அரியாணி? இப்போ நீ எங்க இருக்கேன்னு தெரியுமா? அப்ப இது கனவா? ஆமா, இப்போ நீ உன்னோட ஒர்க் ஷாப்ல தூக்கத்துல கனவை பகிர்ந்துட்டு இருக்க. இதுதான் உன்னோட முதல் பாடம். அமைதியாரு. இது வெறும் கனவு அப்படின்னா நீங்க ஏன் உங்களை